ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனைகள் தீரலை, உன்னுடைய கஷ்டம் இன்னும் உன்கிட்டயே தான் இருக்குன்றதுனால நான் உன்கிட்டயே இல்லை, உன் பக்கத்துலேயே இல்லை, இந்த உலகத்திலேயே நான் இருக்கிறேனா இல்லையான்னு தெரியலன்னு என்னை எங்கெங்கோ தேடி அலைஞ்சிக்கிட்டு தானே இருக்கேன். ஆனால் உனக்கே தெரியாத ஒரு உண்மையான ரகசியத்தை நான் சொல்கிறேன். நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் இதை தனிமையில் கேளு. நான் வேற எங்கும் இல்லை என் செல்லமே. உன் மனசுக்குள்ளே, உன் வீட்டில், உனக்குள்ளேயே தான் நான் இருக்கேன். இருந்துமா என்னுடைய பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்யாமல் இருக்கிறீங்கன்னு கேட்குறியா? எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு தான் நான் செய்கிறேன். உன்னுடைய கர்மவினை தீர்ந்து போகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. இருந்தாலும் அதற்கு முன்பாகவே என்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நான் சரியாக செஞ்சு உன்னுடைய கஷ்டத்தை போக்கி விடுகிறேன் என் செல்லமே. நான் எங்கெங்கேயோ இருக்கேன்னு என்னை எங்கெங்கோ தேடி அலைந்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்காக உன்னுடைய வாழ்வில் நீ தேடியதெல்லாம் இப்போது உன்னை தேடி வந்து சேரப்போகுது. உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உண்டாக்கணும், நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே சந்தோஷத்தை உனக்கு தரணுன்றதுக்காக தான் இப்போ நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனி என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன் மனசில் நீ என்னை நம்பி பக்தியோடு வணங்கி வருவது தான் உனக்குள்ளேயே என்னை தக்க வைத்துக் கொள்வதற்கான சரியான வழி. உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இப்போது நான் நிச்சயமாக தந்தே தீருவேன் என் செல்லமே. சில சமயங்களில் நான் உனக்காக கொடுத்த வாய்ப்பை நீ சில காரணங்களால் நழுவ விட்டுட்ட. அதை உன்னால் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் இப்போது உனக்காகவே மீண்டும் இன்னொரு வாய்ப்பை நான் கொடுக்க போகிறேன். மனசளவில் உறுதியோடு இருந்தினா, மனசளவில் பக்தியோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நீ இருந்தினா, கூடிய சீக்கிரமே எல்லா விஷயங்களையும் பெற்று மனமகிழ்வோடு நீ வாழலாம். இப்போது உனக்கு இருக்கிறது எவ்வளோ பெரிய சோதனைன்னு என்கிட்ட வந்து சொல்லி அழுகாதே. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு உன் சோதனையிடம் போய் சொல். நீ சொல்லிய மறுநிமிடமே அது காணாமல் போய்விடுமேன்னு செல்லமே. உன்னுடைய சோதனைகளையும் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து துரத்தி அடித்து விலக்கி வச்சு உனக்கான எல்லாமே இனி நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். சூரியனும் சந்திரனும் வெவ்வேறு சக்தி படைத்தது. அது வெவ்வேறு நேரத்தில் வரக்கூடியது. அதே போல் உன் வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் வெவ்வேறு விதமாக உன்னை நோக்கி வந்துக்கிட்டு இருந்தாலும் துன்பம் மட்டுமே தொடர்கதையாக இருக்குது. இன்பம் சில நொடிகளில் காணாமல் போயிடுதேன்னு தானே தவிச்சுக்கிட்டு இருக்க. நீ இத்தனை நாள் காத்திருந்ததின் பலனாக இன்பத்தை உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக தரப்போகிறேன். உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் இப்போது ஆரம்பமாக போகுது. உனக்காக நீ தேடிய விஷயங்களும் உன்னிடம் வந்து சேர வேண்டிய விஷயங்களும் தானாக உன்னை வந்து சேரும். தடைகள் எல்லாம் விலகி போய் எல்லா விஷயங்களையும் தாராளமாக நீ பெறப்போகிற. மற்றவங்க உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடக்கிற அளவுக்கு உன்னை மிகப்பெரிய ஆளாக நான் மாற்றப்போகிறேன் என் செல்லமே. உனக்கு எதிராக இனிமேல் யாரும் எதுவும் செய்ய முடியாது. நீ என் மேலே நம்பிக்கையோடு இருந்ததால் தான் இனி நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் பார்க்க போகிற. எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து நீ சொல்கிறது தான் சரின்னு வேத வாக்குன்னு அதை கேட்டு நடக்கும்படி உன் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரப்போகிறேன். மனசளவுலையும் உடல் அளவுலையும் உனக்கு ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு நல்லா தெரியும். உடலில் எவ்வளவோ வலிகளையும் வேதனையும் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கனே, மனசளவுலையும் பல காயங்களையும் பட்டு பொறுக்க முடியாமல் தானே தவிக்கிறாய். ஆனால் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் எல்லாமே உனக்கு அனுபவங்களாக இப்போது வழிகாட்டப் போகுது. உன் வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கையை வசந்தமானதாக நான் மாற்ற போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்கள நீ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினச்சினா முதல்ல நீ மகிழ்ச்சியாரு. உன் வாழ்க்கையில் உன் மனசுலையே சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் இல்லாத போது உன் குடும்பத்து ஆளுங்களையும் உன்னை சுற்றி இருக்கவங்களையும் எப்படி உன்னால் மகிழ்ச்சியாக வச்சுக்க முடியும்? முதல்ல நீ எல்லா விஷயங்களையும் உனக்குள்ளே தக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு கொடு. உன்னுடைய தேவைகள் என்ன, உன்னுடைய ஆசைகள் என்ன, உன்னுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு முதல்ல உனக்கானதை செஞ்சுக்கோ. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ எப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் என் செல்லமே. நீ என்னென்னலாம் நடக்கணும்னு என்கிட்ட ஆசையாக கேட்டியோ, உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் மாறணும்னு எதிர்பார்த்தியோ அந்த எல்லா மாற்றங்களும் இப்போது உனக்கு கிடைப்பதற்கான நேரம் வந்துடுச்சு. இனிமே உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகுது. நீயும் நலமாகவும் பலமாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற போகிற. என்கிட்ட வந்து எதையுமே வேண்டி கேட்டுக்காம கிடைச்ச விஷயத்துக்கு மட்டும் நன்றி சொன்னாலே போதும். உனக்கு தேவையானது எல்லாம் நானாகவே உனக்கு செய்து விடுவேன் என்று சொல்லவே. ஏன்னா உன்னை படைச்ச நான், உன் கூடவே இருந்து உன் மனசை புரிஞ்சுக்கிட்ட நான் உனக்கு என்ன தேவை எது தேவைன்னு கூட தெரியாமலா இருப்பேன்.
நீ என்னிடம் எதையும் மிக பெரிய அளவில் வேண்டி கேட்க வேண்டிய அவசியமோ கண்கள் கலங்கி பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியமோ கூட கிடையாது. உனக்கு தேவையானதை சரியான நேரத்தில் சரியானபடி நிச்சயமாக உன் கைகளை வந்து ஒப்படைப்பேன். அது வரைக்கும் கிடைச்சதுக்கும் நடக்கிறதுக்கும் நன்றி மட்டும் சொல்லு. நன்றியோடு இருக்கக்கூடிய என் பிள்ளைகளை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஏனெனில் எவ்வளவோ விஷயங்கள் கிடைக்காததையும் கொடுக்காததையும் நினச்சி என் மேலே கோவப்படாமல் கிடைச்சதுக்கும் கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லக்கூடிய என் பிள்ளைகளுக்கு தான் நான் முதல்ல நல்லது செய்வேன். யார் உனக்கு நல்லது செய்கிறார்களோ கெடுதல் செய்கிறார்களோ, நன்மை செய்கிறார்களோ தீமை செய்கிறார்களோ, ஆனால் இந்த வராகி அம்மா என்னுடைய கரங்கள் எப்போதும் உன்னை கைவிடாது என் தங்கமே. உனக்கு நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் செஞ்சு கொடுப்பேன். உன்னுடைய தகுதியையும் திறமையையும் மட்டும் நீ அதிகப்படுத்தி உயர்த்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா அதற்கு உன்னுடைய தகுதிகளும் திறமைகளும் அதிகமாக வேண்டும் தானே. சும்மா இருந்தால் எதுவும் தானாக கிடச்சிட போகிறதில்ல. உன்னுடைய திறமைகளை நீ எந்த அளவுக்கு அதிகரிச்சுக்கிறியோ, உன்னுடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்காக நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்து உழைத்து முன்னேறுகிறாயோ, அந்த அளவுக்கு உனக்கான விஷயங்கள் மீண்டும் மீண்டும் அதிகமாக உன்னிடம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். உன்னை விட்டு யார் விலகினாலும் அது அவர்களுக்கு தான் இழப்பாகவும் பலவீனமாகவும் இருக்குமே தவிர நீ எப்போதும் பலமுள்ள ஆளாக மாறிக்கிட்டே இருப்ப. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையையும் இயல்பான எளிமையான பேச்சையும் யாரையும் காயப்படுத்தாத அன்பையும் உனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கனே, இனிமே மிக சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழ போற. நீ யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா பசிக்கு உணவும் பண்பு மாறாத பார்வையையும் உனக்குள்ள வச்சுக்கோ. எளிமையிலும் ஏழ்மையும் ஏழ்மையிலும் எளிமையும் எதிர்பார்ப்பு இல்லாமல் யாரை ஏமாத்தாத நல்ல குணமும் பண்பு மாறாத தெளிவான பணிவான நல்ல குணமும் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நீ வேந்திடுவாய் என் செல்லமே. எந்த விஷயத்தை செஞ்சாலும் நல்லா யோசித்து தெளிவான முடிவு எடுத்தினா எந்த ஒரு துன்பமும் உன்னை வந்து சேராது. கொஞ்சம் பொறுமையாக இரு. அளவு கடந்த அன்பு காட்டிய உன்னை அடுத்தவர்கள் அலட்சியம் செஞ்சிட்டாங்களே நினச்சி அவதிப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னை அவமதித்தவர்களும் அலட்சியம் செய்தவர்களும் உன் மதிப்பை உணர்ந்து வருந்துபடி எல்லாத்தையும் நான் செய்து முடிக்கிறேன் என் செல்லமே. யாருக்குமே தெரியாமல் நான் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோன்னு நீ வேணா நினச்சிக்கலாம். ஆனால் உன் மனம் உன்னை கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறது. உன் மனசாட்சி உனக்கான சாட்சியாக என்னிடம் வந்து நின்று நீ செய்த தவறுகளை சொல்லும். உன் மனசாட்சி உன்னை கண்டிக்கும்படி உன்னுடைய நியாயம் தவறுகளை எல்லாம் சரிகளை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக நீயும் இருக்கணும். உன் மனசாட்சி நீ செய்கிற தவறுகளை உனக்கு சொல்லி காட்டுகிறது தானே. நல்லது கெட்டது எதுன்னு உன் புத்திக்குள் நீயே யோசித்து தெளிவான ஆளாக மாறிக்கோ. எப்போதும் நீ மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும் சொற்களும் நீ பேசுகிற பேச்சும் யார் மனமும் நோகும்படி இருக்க வேண்டாம். யார் மனமும் நோகாத அளவுக்கு உன் வார்த்தைகளை கவனமாகவும் தெளிவாகவும் நீ வச்சுக்கோ என் செல்லமே. தகுதியானவர்களிடம் நீ மிகுதியாக கூட எதிர்பார்த்து காத்திருக்கலாம், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தகுதியற்றவர்களிடம் ஒரு ஊசி முனை அளவுக்கு கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்காதே. ஏன்னா அவங்கெல்லாம் எப்போதும் தனக்காக மட்டுமே யோசிக்கிற கூட்டம். உனக்காக யோசிப்பவர்கள் இங்கு யாருமே இல்லாத இந்த உலகத்தில் யார் எதை செய்வார்கள் எதை செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்பார்க்க பழகு. தேவையில்லாமல் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து நீ ஏமாந்து போக வேண்டாம் என் செல்லமே.